watching ருசிக்கலாம் வாங்க sponsored by Diamond Home Appliances. ஸோ பொதுவாக வந்து நானும் பிரிட்டோ மேமும் இல்லை பிரிட்டோ மேம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி வீட்லேயே டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் செய்யலாம் தான் வந்து வழக்கமாக நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப அத்தன்டிக்கான டிஷ். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை சுகர் பிபி இருக்கவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஏதோ டயட் மாதிரி ரெசிபியில் ஏதோ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் மேம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். வழக்கமாக வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க தான் நான் கேட்பேன். இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்கீங்க. இது வந்து மக்கள் வந்து நினைக்கலாம் நான் ஏதோ 100 ரூபா கொடுத்து சொல்ல வைக்கிறேன். இல்லை 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 ஏன்னா உங்களை மாதிரியே வந்து நானும் வந்து நிறைய இந்த ஸ்ட்ரீட் ஷாப்லாம் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா எல்லாம் வந்து ரெடி பண்ணி வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர். உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். கரெக்டா? கரெக்ட். ஓகே மேம். ஸோ இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன 2 ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்? ஓட்ஸ் பொங்கல், புடலை விதை சட்னி. ரெண்டுமே வந்து வேற வேற எண்டில் இருக்கு இல்லையா? ஸோ புடலங்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த விதையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். அதில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது. ஓகே, அதனால நம்ம அதை வந்து தூக்கி போடாமல் அதை ஒரு சட்னியாக நம்ம செய்யலாம். பரவாயில்ல. அண்ட் இன்னொன்று என்ன சொன்னீங்க? ஓட்ஸ் பொங்கல். ஓட்ஸ் வந்து நம்ம இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் இந்த அப்புறம் இந்த கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அது வந்து ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவும் குண்டாயிடக்கூடாது, ஓரளவுக்கு லீனாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும். ஓகே சூப்பர் மேம். நல்ல ஃபைபர் ரிச்சான ஒரு ஃபுட் இல்லையா? எஸ் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஓட்ஸ் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணோம். ஓட்ஸ் பொங்கல். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவை? ஓட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. குக்கர். ஓகே மேம். ஓ, குக்கரில் தான் நம்ம இன்னைக்கு பொங்கல் செய்ய போகிறோம். ஓகே, இந்தாங்க. ஸோ ஓட்ஸ் வந்து பேசிக்கான இந்த ரோல்டு ஓட்ஸ் அதை எடுத்துக்கிட்டா வேணும். ஒரு கப் சேர்த்துக்கலாம். இப்போ ஓட்ஸ் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்டா பசங்க அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி பொங்கல் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. ஓகே, அது சாட்டர்டே சண்டே டைமில் வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இல்லை டயட்டில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40+ ஆயிடுச்சுனாவே இப்போ இந்த பிபி சுகர் இதெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்துடும். 35+க்கே அதுவும் இந்த ஜென்ரேஷன்லாம் வந்துடுது. ஸோ நிறைய பேர் வந்து அஃப்கோர்ஸ் ஓட்ஸ் தான் வந்து ஈஸி கோர் டிஷ்ஷாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் அது வேலை. இப்போ பாசி பருப்பு எடுத்துக்கலாம். ஓகே மேம். ஸோ இது எவ்வளோ? ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே. லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். ஓகே. இது வந்து பசங்க சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா, இப்போது பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இதில் நெய் சேர்க்க வேண்டாம். இப்போ பசங்க சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா இதில் நெய் போட்டு வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் இது நார்மலாக தான் வறுத்துக்கிறேன். ஒரு ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த பொங்கல் வந்து எப்படி நீங்களா கண்டுபிடிச்ச டிஷ்ஷா? இல்லை இல்லை, நான் நிறைய பார்த்துட்டு தான். ஓகே, இப்போது நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் வர முடியும். நிறையா விஷயங்கள போய் பார்த்தா தான் தெரியும். எது நல்ல விஷயமோ அதை நம்ம செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. மற்றவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. சூப்பர். இப்போ நம்மளை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? மேம் அப்படி என்கிட்ட ஃபாலோ பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல கண்ணீர் குரல், எதுக்கும் அஞ்சாமல் பேசுகிறீங்க, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லை சொல்லாதீங்க, எனக்கு சிரிப்பா. இல்லை நிஜமாக தான். அப்படியா? சரி, வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஓ, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஓட்ஸ் வச்சு மட்டுமே நம்ம பண்ண போறோம். ஆமாம். ஓகே மேம். இத்தனை நாள் வந்து ஏதோ இந்த ஷோவில் நானும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, குக்கரில் சமைக்கிறோம் அப்படின்னாவே வந்து 1:2 1:2 இதுதான் வந்து பேசிக் ரேஷியோ. ஸோ இதுக்கு என்ன அளவு? இதுக்கு வந்து அளவு தேவையில்லை. இது ஓட்ஸ் வந்து கொஞ்சம் குழப்பாக இருக்கும். நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாற்றணும். இப்போ நம்ம வாங்குற ஓட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து வாங்குற ஓட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தண்ணியோட அளவு சொல்லும் போது மாறும். இந்த ஓட்ஸ் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், நல்லா வெந்தால் போதும். இல்லைன்னா கூட நம்ம ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வெந்துடும், டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே மேம். ஓ, இது வந்து ஒரு வெண்பொங்கலுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு டிஷ் இல்லைங்களா? ரெகுலராகவே நம்ம பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் அப்படி சாப்பிட்றோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இது மாதிரி ஒன்று செஞ்சு பார்க்கலாம். ஸோ உப்புக்கு பதிலாக சக்கரை போட்டால் சக்கரை பொங்கல். இது ஒரு 2 விசில் வரட்டும். மேலே வந்து கொஞ்சம் நெய் மட்டும் போட்டுடலாம்.
ஏன்னா விசில் வரும்போது கொஞ்சம் தண்ணி வெளியேறாமல் இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு என்ன மாதிரி சைட் டிஷ் நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க? பேசிக்காக சட்னி வச்சு சாப்பிடுவோம். சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு இது வந்து டயட் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம புடலை விதை சட்னி செய்யறோம். ஓ, அப்படி வரீங்க நீங்க. ஓகே. மொத்தத்தில் நீங்கள் செய்கிற 2 டிஷ்ஷோ 3 டிஷ்ஷோ ஆனால் அது நம்ம டிஷ்ஷாக இருக்கணும், அதானே மேம்? ஆமாம், அவ்வளோதான். நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இந்த புடலங்காய் விதை இந்த சட்னி வந்து நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க? யூடியூப் பார்த்து தான். ஓகே. ஸோ அதில் வந்து சில மாற்றங்கள்லாம் செய்யுங்க. ஓகே. ஏன்னா அது வந்து நல்ல விஷயம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புடலங்காய் செஞ்சுட்டு விதையை தூக்கி போட்டுருவாங்க. நம்ம அது என்ன பண்ணலான்னு சர்ச் பண்ணப்போ தான் இதோட மருத்துவ இதுவுமே நல்ல இதாக இருந்தது. இப்போ கரோட்டின் அதில் நிறையா இருக்கிறதுனால முடி வந்து கொட்டாமல் இருக்கும். அதே மாதிரி பொடுகு வராமையும் இருக்கும். இதை நம்ம தூக்கி போட்டுடுறோம். இது தூக்கி போடாமல் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா என்ன ஆகுறது, அது நல்லா முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம வியூவர்ஸ்க்கு சொன்னா என்ன? கண்டிப்பாக மேம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து ஆண் பெண் அப்படின்லாம் வந்து வேறுபாடே இல்லாமல் கெரட்டின் வந்து நிறையா பேத்துக்கு கம்மியாக இருக்குது. அதனால ஹேர் ஃபால் நிறைய ஆகுது. ஸோ கெரட்டின் கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மெட்டீரியல் தான் நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். தாளிக்கிற சட்டி எடுத்து கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இந்த சட்னி பேசிக்காக நம்ம வதக்கிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். எப்படி தேங்காய் சட்னிக்கு நம்ம எப்படி அரைக்கிறோமோ அதே தான். ஒரு ஆற வைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். மற்றபடி டக்குன்னு முடிஞ்சிடும். சூப்பர். ஸோ இந்த சட்னிக்கு நீங்கள் எப்படி சாதம் சாப்பிடுவீங்களா இல்லை தோசை இட்லி? தோசை இட்லி. கொஞ்சம் 2 மிளகாய் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் கொஞ்சம் காரமாயிரும். ஓகே. நம்ம தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர். பஜ்ஜி செய்கிறோம், இப்போ மழை காலத்தில் பஜ்ஜி செய்கிறோம்னா அதையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடடா, நல்ல காம்பினேஷன். பஜ்ஜி இந்த மாதிரி சட்னி. சூப்பர் மேம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்களா? இது விசில் எத்தனை விசில் மேம் பொங்கலுக்கு? குக்கர் பொறுத்து. ஓகே. அவங்க கொஞ்சம் பெரிய இதாக எடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட விசிலில் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு 3 விசில் மட்டும் வைக்கலாம். 3 விசில் பேசிக்காக. 3 விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எஸ் நேர்களே, நம்மளுடைய பிரிட்டோ மேம் வந்து இன்னைக்கு 2 ஹெல்த்தியான ரெசிபி தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து அந்த சட்னி, புடலங்காய் விதை சட்னி. இது எப்படி மேம், எப்படி க்ளீன் பண்ணணும்? க்ளீன்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த விதையை எடுத்து தனியா வைக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து போட்டா போதும். டைரக்டாவே போடும். சோ நோ மார்னிங் வந்து நம்ம புடலை செய்யறோம், காய் செய்யறோம், அது கொஞ்சம் சட்னி அந்த காய் வந்து மீதியா இருக்கும். அதை எடுத்து தனியா ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் போல இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ நோ வேஸ்டேஜ். சூப்பர் மேம். இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 2 இப்படி சாப் பண்ணி வச்சிருக்கிறதுல கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி, இப்போ நல்லா இதாகிடுச்சு. நைஸ் அரோமா. அந்த புடலை விதையை எடுத்து நம்ம இதோட போட்டுக்கலாம். மேம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ விதை அப்படின்னாவே அது ஹார்டாக இருக்கும் யூஸ்வலி. ஸோ இது எப்படி நீங்கள் நல்லா இப்போ வந்து இது வந்து நம்ம பிஞ்சு காய் தான் எடுத்துருக்குறோம், முத்துனதாக எடுக்கக்கூடாது. ஓகே, நோட் திஸ் பாயிண்ட். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே. இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இப்போ செய்கிறேன். ஓகே. ஏன்னா நாங்களும் 2 பேர் தான் இருக்கோம் இல்லையா? இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து. ஸோ இது டேஸ்ட் வந்து எப்படி மேம், ரொம்ப ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? அப்படி தெரியாது. சட்னி. சட்னி மாதிரி இது நீங்கள் போட்டிருக்க இது தெரியவே தெரியாது. என்ன சட்னின்னு தெரியாது பசங்களுக்கு. தேங்காய் சேர்க்கறதுனால ஒருவேளை தேங்காய் சட்னியாக இருக்குமோ அப்படின்னு தான் நினைப்பாங்க. செய்யும் போது பார்த்தா மட்டும்தான் இது இந்த மாதிரி சட்னி அப்படின்னு தெரியும். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே மேம்.
இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பொங்கலை தாளிச்சிடலாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து பிளானோட தான் வந்திருக்கீங்க. பொங்கலும் சரி, தொட்டுக்கிற சட்னியும் சரி, எல்லாமே வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஆறட்டும். ஸோ எஸ், நம்மளுடைய ஹெல்த்தியான அந்த ஓட்ஸ் பொங்கல் வந்து எப்படி டர்ன் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். வாவ், நம்மளுடைய ஹெல்த்தியான அந்த ஓட்ஸ் பொங்கல். இது வெண்பொங்கல்னு வச்சுக்கலாமா? நம்ம இஷ்டம் தான். நம்ம இஷ்டம் தான். நம்ம இஷ்டம் தான். இதில் கொஞ்சமாக பால் மட்டும் சேர்த்துக்கலாம். ஓ, காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை. ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. ஓகே. இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணுமா? ஏன்னா பிடிச்சிரும். பாலோடு செய்யும் போது பிடிச்சிரும். நம்ம ஏற்கனவே பால் வந்து காய்ச்சி தான் வச்சிருக்கிறோம். அதனால இதில் ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் இது கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். ஒரு பேன் மட்டும் எடுத்துக்கணும். நெய் ஆட் பண்ணிக்கலாங்களா? நெய் இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல்னா நெய் இல்லாமல் எப்படி? என்ன மேம்? கொஞ்சம் நெய் ஆட்டும். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச். மிளகு வந்து நம்ம இடிச்சு கூட போட்டுக்கலாம். முழுசா போட்டா பசங்க எடுத்து போட்டுருவாங்க. இப்போ இடிச்சு போட்டோம்னா பசங்க சாப்பிடுவாங்க இல்லையா? பச்சை மிளகாய், நீட்டு மிளகாய். இஞ்சி, இப்போ முந்திரி சேர்த்து. கிரேப்ஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கருவேப்பிலை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை வெடிக்கும். ஓகே, அதனால தான் லாஸ்ட்டாக போடுறோம். இது மேம் டேஸ்ட் வைஸும் நம்ம பேசிக் பொங்கல் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃபரன்ஸ், ஸ்லைட் டிஃபரன்ஸ். ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். ஓகே, ஏன்னா ஓட்ஸ் பேசிக்காக சவுக் அந்த இதுதான் கன்சிஸ்டன்சி இல்லையா? டிஷ் போயிடல மேம். சட்டு புட்டுன்னு கொஞ்சம் இதில் மட்டும் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா கருவேப்பிலையே தூக்கி போட்டுருவாங்க. ஆமாம், அதனால நம்ம அரைச்சி அவங்க வாயில் வச்சிடலாம். அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த டயட்டில் இருக்கவங்களாம் வந்து சீட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது வேற லெவல் ரெசிபியில் இந்த பொங்கல். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஸ்டில் அஃப்கோர்ஸ் வந்து இது ஒரு அந்த ஓட்ஸ் பொங்கலாக இருந்தாலுமே வந்து அந்த மனம், அந்த குணம், அதெல்லாம் வந்து நமக்கு அந்த வெண்பொங்கல் தான் மேம் ஞாபகப்படுத்துது. ஒரு கொஞ்சோண்டு உப்பு முட்டை. ஓகே, இதுக்கு எக்ஸ்ட்ரா காரம் எதுவும் இல்லை, மிளகா தான் இல்லைங்க? மிளகா தான். நம்ம எப்பவும் ஆஸ் யூஷுவலாக பட்டை மிளகா போட்டு தாளிப்போம் இல்லையா? அது மாதிரி தாளிச்சு எடுத்துருவோம். ஓகே, கொஞ்சம் தண்ணி மட்டும். ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் மேம். இது பார்க்கவும் வந்து தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கு. ஒரு ஸ்லைட் கிரீன். அவ்வளவுதான். கிரீன் எதுக்கு கொடுக்குதுன்னா நம்ம கருவேப்பிலை போட்டோம் இல்லையா? ஓகே ஓகே, கருவேப்பிலை. இப்போ நீங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. இதுக்காகவே நான் ஒரு புடலங்காய் வாங்குறேன். எல்லாரும் விதையை தூக்கி போடுவாங்க, ஆனா அதை வச்சுட்டு நான் காயை தூக்கி போட்டு விதையை வச்சு இந்த சட்னி நான் பண்றேன். காய் தூக்கி போடாதீங்க. ஓகே, காயில நம்ம வேற ஏதாவது செஞ்சுக்கலாம். சூப்பர். இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. தாளிப்பு எண்ணெய்.
கடுகு உளுந்து எப்பவும் தாளிக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கருவேப்பிலை. பட்டை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்தாங்க. சோ பண்ணிடலாம் பொங்கல். பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. ஓட்ஸ் பொங்கல் ரெடி. அண்ட் ஆல்சோ புடலங்காய் விதை சட்னி ஆல்சோ ரெடி. ஸோ இப்போ எனக்கு இருக்க ஒரு பெரிய இது என்னன்னா, இது தனித்தனியாக டேஸ்டிங் பண்ணலாமா இல்லை ரெண்டையும் காம்போவாக கலந்து டேஸ்டிங் பண்ணலாமான்னு ஒரு டவுட்டு. கலந்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே மேம். ஓட்ஸ் பொங்கல் புடலை விதை சட்னி. அதாவது இது வந்து ஓட்ஸ் பொங்கல் வந்து டேஸ்ட் அப்படிங்கிறத விட ஹெல்த்தி. கண்டிப்பாக. நீங்கள் செஞ்சு டேஸ்டியாக எல்லாமே எப்படி இருந்துடும். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சட்னி டேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த சட்னி அவுட்புட் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கன்சிஸ்டன்சியெல்லாம் பேசிக் நம்ம சட்னி மாதிரி தான். ஆனால் விதையில சட்னி தான் மேம் என் லைஃப் டைம்லேயே. நீங்கள் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி, அதே தேங்காய் சட்னி தான். கொஞ்சம் நீங்கள் கருவேப்பிலை போட்டதுனால அந்த ஃப்ளேவர் ஆட் ஆகுது. சூப்பராக இருக்குது. ஸோ ஆவலோட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஓட்ஸ் பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? சூப்பராக இருக்கு மேம். நீங்கள் ஜிஞ்சர் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணீங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காரம் ஆட் பண்ணி கொடுக்குது ஃப்ளேவர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்காக டேஸ்ட் பண்ணோம். பொங்கல் எப்படி தெரியுமா சாப்பிட்ணும்? இப்படி ஒரு ஸ்பூன் பொங்கல் எடுத்துட்டு அந்த சட்னியில் ஒரு டிப்பை கொடுத்துட்டு அப்படி வாயில் வச்சா இதுதான் மேம் அமிர்தம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேயர்கள் எவ்வளோ ஹாப்பியோ நானும் அதே அளவுக்கு சூப்பர் ஹாப்பி இந்த 2 சூப்பர் டிஷ்ஷஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நேயர்களே, வழக்கமாக வந்து நம்ம குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெசிபிஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம எபிசோடில் ஹெல்த்தியான அதே சமயம் அத்தன்டிக்கான 2 டிஷ் பார்த்துருப்போம். மறக்காமல் நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நானும் ட்ரை பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நல்ல அழகான டிஷ்ஷஸ்க்காக நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. தேங்க்யூ.